கடவுளை விமர்சித்தவர்கள் கதாநாயகனை போற்றுகிறார்கள் என்றும் சினிமா சித்தாந்தம் ஆகிவிட்டது எனவும் சீமான் சாடியிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கடவுளை விமர்சித்தவர்கள் கதாநாயகனை போற்றுகிறார்கள் எனவும் தற்போது உள்ள அரசியல் சூழல் சினிமாவே சித்தாந்தமாகிவிட்டது என்றும் கூறினார். தமிழகத்தில் காமராஜர் கட்டிய அணைகளில் அவரது பெயர் எதிலும் இல்லை எனவும், ஆனால் இன்று கழிப்பறை கட்டினாலும் பெயரை சூட்டி வருகின்றனர் என விமர்சித்தார். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியால தான் ஆள முடியும். அப்படி ஒரு தலைவர் இருந்தா அவன் தான் என் தாத்தன் காமராஜர். ஆரியாறு டேம கட்டணும், தண்ணி எடுத்துட்டு வரணும். கேரளாவில் தண்ணி கிடக்கு, 3 கிலோமீட்டர் மலையை குடைஞ்சி இங்க கொண்டு வந்தா தான் வரும். அப்ப இந்த கனால வெட்டணும், மலைக்குள்ள குடையணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற நுட்பம் இல்லை. அப்ப என்ன செய்யறது? மனித ஆற்றல் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாதிரி நம்ம வச்சு டக்கு டக்குன்னு இல்லை, நாட்டு வெடி கொண்டு கடப்பாறை கோடாரி வச்சுட்டு குத்தி போகணும். மேலும் தமது வீடு பக்கத்தில் இன்றைய முதலமைச்சர் வீடு இருப்பதால் கயிறு கட்டி போக்குவரத்துக்கு இடையூறு செய்வதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். மேலும் தாம் தோற்றாலும் 20 லட்சம் பேர் தமக்கு வாக்களித்துள்ளதாக கூறிய சீமான் இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டை பார்த்து தற்பொழுது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் சிரிக்கும் நிலையே உள்ளதாக கூறிய சீமான் மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சூரியவம்ச படம் பாடல் ஒன்றை பாடி தனது உரையை நிறைவு செய்தார். கோயில் கட்டி வச்சு கொண்டாடினே மழை பெய்தாலே நினைச்சாலே பூவாசந்தா மலமே விளக்காயேற்றி வைப்பை உன்ன படகோல் மனசேற்றி வைப்பை. வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்க பிணம் என்கிறார் போசி. செம்மன் நம்முடைய பாட்டில் வாவுசியை படிக்காமல், அயோத்திதாசர், ரட்டமலை சீனிவாசன் போன்ற ஆளுமைகளின் தாத்தாக்களை முன்னவர்களை படிக்காமல் லஞ்சம் வாங்கின தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பணியில் கூட தூக்கிட்டேன். நியாயம் கொடுக்காதுன்னு சொல்லுங்க. என்ன அதிகாரிகள் யாரும் வாங்கக்கூடாது. வாங்கினா சஸ்பென்ஸ் கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ் தான். பணியிலே இருக்க மாட்டா, தூக்கிங்க அவ்வளவுதான். உன் சர்டிபிகேட் டிஸ்குவால் வேலிட் ஆகும். உன் சர்டிபிகேட்டை மதிப்பிலக்க செஞ்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். இதெல்லாம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியால தான் ஆள முடியும். அப்படி ஒரு தலைவர் இருந்தா அவன் தான் என் தாத்தன் காமராஜர். ஆரியாறு டேம கட்டணும், தண்ணி எடுத்துட்டு வரணும். கேரளாவில் தண்ணி கிடக்கு, 3 கிலோமீட்டர் மலையை குடைஞ்சி இங்க கொண்டு வந்தா தான் வரும். அப்ப இந்த கனால வெட்டணும், மலைக்குள்ள குடையணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற நுட்பம் இல்லை. அப்ப என்ன செய்யறது? மனித ஆற்றல் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாதிரி நம்ம வச்சு டக்கு டக்குன்னு இல்லை, நாட்டு வெடி கொண்டு கடப்பாறை கோடாரி வச்சுட்டு குத்தி போகணும். பெரிய தண்ணி வச்சிருக்க போத்தல குடிக்க, இது யார் உள்ளது? இது குடிக்கிற தரத்தில் இருக்கு, மருத்துவ சார்ந்து இருக்கு. சரி, நான் குடிச்சிட்டேன். நீ சுத்தி இருக்கிற காக்க குருவி, கொக்கு, நாயினால என்ன பண்ணும்? ஏதாவது யோசிக்கலையா? இதே பெருந்துறையில 26-28 கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீரை எடுத்து கொடுத்தாது யுரேனியம் கலந்துருச்சு. குடிக்கிற திறந்த இல்லை, தண்ணி நஞ்சாயிடுச்சுதான். இந்த சிக்காட வளர்ச்சி சொன்னாங்க, அதை மட்டும் சிக்கனா ஆதிலே வச்சு படிச்சு என்னடா நான் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. காமராஜ் என்பது ஒரு பெயர் சொல்லல, அது தமிழ் பேரினத்தின் அரசியல் சரித்திரம் என்பதை என் அன்பு பிள்ளைகள் அறிய வேண்டும். காலத்தின் கடைசி கருணை போராடி ஒரு வங்கி பணியாளன் வேலை விட்டுட்டு போய் போராடி துப்பாக்கிக்குள்ள செத்து நாட்டில் பெரிய புரட்சி வெடிச்சு நடத்தி விட்டாங்க. அந்த பெட்கள் மேலேயே வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தான், கோவைக்கு வந்தான், சூயஸுக்கு வந்தான், பேரை மாற்றிட்டு வந்தான். என்னுடைய பவானி ஆற்று தண்ணீர் எடுத்து கொடுக்கிறது இவன் யாரா? 3150 கோடி அது காசை கொடுத்துட்டு வரலாம். 3150 காசை கொடுத்து நமக்கு இந்த தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆசைய சொல்லுங்க. ஒரு நாள் நீ தவிச்சு நிற்ப, பசிச்சு நிற்ப, வேலைகள் இல்லாம வீதியில் நிற்கும் போது நீ அண்ணனை கவனிப்ப. இப்ப நான் பேசுறதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்கும். நீ ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியா மாற்றணும்னா சீக்கிரம். ஆனா வீட்டுல போய் தயிர் மோறு பால்லாம் நல்லா குடிக்கிற. வேலை வாய்ப்பு இல்ல. ஆடு மாடு நினைப்பதையும்
வேளாண்மை செய்வதையும் அரசு பணியாக மாற்றிக் கொள்வோங்க. அப்ப கூடுதல் வேலை வாய்ப்பு வந்துருது. அவ்வளவுதானே. நீ ஐஏஎஸ் ஆக போய்க்க. இந்தி தீர்ப்புக்கு எதிராக மாணவர்கள் கிளர்ச்சியில் ஏற்பட்ட அரசியல் புரட்சியில் அதிகாரத்தில் வந்தவர்கள் இதுபோல இன்னொரு மாணவர் கிளர்ச்சி இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்று கொண்டு விட்டார். சொல்லு ஐயா, என் புருஷனை போலீஸ் பிடிச்சி சும்மா ஏமா பிடிச்சிட்டு போச்சு. அம்மா சாராயம் கட்டினாரு. யாரெல்லாம் இந்த பிள்ளை இந்த அம்மா உள்ள விட்டுட்டாரு. போமா போமா போமா. ஐயா தெரியாம காய்ச்சிட்டாரு. போமான்னு ஒரு கொலகாரப்பைய கூட ஒரு தாலியத்தான் இருப்பான். உன் புருஷன் செஞ்ச வேலைக்கு ஊர் தாலியெல்லாம் அறுத்து போடுவான். போமானுக்கு அப்படின்ற இவன் ஏண்டா அந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துடும். எவ்வளவு பெரிய இயக்கத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிடும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளைய கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்குன்னு சேர்ப்பு அடிக்க மாட்டார். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பண்பராட்டு, சிகரெட்டு, குட்டா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்கக்கூடாது, இருக்காது. அப்படித்தான் என்ன தோணுகிறது. இத்தனை ஆண்டுகளில் அவரை போல ஒரு தலைவர் வந்துவிட மாட்டாரா என்று நாம் இன்னும் ஏங்கி இருக்கிற நிலையில் தான் நாடு மக்களும் கேட்கும். இங்கே வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் சிலை வழிபாட்டை போற்றினார். கடவுளை விமர்சித்தவர்கள் கதாநாயகனை போற்றினார். எந்த பள்ளி கல்லூரி விழாக்களிலும் அரசு விழாக்களிலும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அறிவார்ந்தவர்கள் மக்களை மேடையேற்றுவதற்கு பதிலாக திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட நடிகைகள், கதாசிரியர்கள் இவர்களை ஏற்றி பேச வைத்து ஓ இதுதான் காமப்பிரபுகள் போல இருக்கிறது, இதுதான் உச்சம் போல இருக்கிறது என்று உள்ளத்தில் விதைத்து இன்று சினிமாவே ஒரு சித்தாந்தமாக மாறி இருக்கிறது. பேரளவு நிகழ்ந்துவிட்டது. என்ன வளர்ச்சி இது? அப்ப வளரல. நீங்க வந்து இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், ஜல் ஜீவன் ஒரு திட்டம் வருது. மத்திய அரசு தண்ணி விடுது. தண்ணி டெல்லியில இருந்து கொண்டுமா இங்க இருந்து கொண்டு இங்க இருந்தாலும் எடுத்து கொடுக்கணும். ஏன் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க எது வர்றீங்க? இந்த சூரியசுங்கிறவன் யாரு? அவன் யாரு? இதெல்லாம் படிக்கணும், நீ படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுது, நீர் எழுத்து படிக்கணும். அண்ணன் சொன்னதான் அந்த புத்தகம் வாங்கி படிக்கணும். சின்ன புத்தகம் தான், ரொம்ப படிக்காத. 10 புத்தகத்திலே எல்லாம் செய்யணும். அவன் அயோக்கிய பிரான்ஸ்ல இருந்து போய் உலக வங்கியில கடன் வாங்குது. அந்த கொள்வியா 250 கோடி. அதுக்கு அவன் சொல்றது இவன்கிட்ட ஒரு நதியை கொடுன்றான். சரி நதியை தானே கேட்கிறான், என்ன பண்ண போறான்னு கொடுத்துறான். அதுல இருந்து நதியில இருந்து தண்ணி எடுக்காத, விவசாயத்துக்கு பயன்படுத்தாத, ஒரு சொட்டு தண்ணி உனக்கு உரிமை இல்லை, நதி எங்குதுன்றான். கடைசியா அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் சொல்றதான் காசு. முடியாத வாங்க தம்பி. ஒன்னு வச்சுக்கணும், என் பிள்ளை பேசினாலும் நான் சொன்னதான். ஒரு செல்போன்ல எத்தனை ஜி வரலாம், ஆனா கஞ்சி விவசாயி நான் தான் கொடுத்தேன். நீ சாப்ட்வேர் இன்ஜினியர், சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனா இருக்கிற பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கர் விவசாயம் பண்றான். இன்னைக்கு அமேசான் பிரைம் வீடியோ இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளர் பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயம் செய்யறான். ஏன்? நிலையான பொருளாதாரம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி, சாராய சந்தை 50,000 கோடி. அன்னைக்கு இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றியவன் தாத்தன் ஒரு சொட்டு மது நாட்டில் வச்சிருந்தாங்க சொல்லு. இவன் கண்ணு கடை கூட திறக்கல, ஒத்துக்கல.